திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள். அது என்ன பிரச்சனை என்பதை பற்றி வாய்மொழியாக உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசிய விஷயங்கள் தான் ரொம்ப ஹைலைட் ஆனது. தமிழ்நாட்டில் அதை செய்து காட்ட முடியவில்லை. அதை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். இன்றைக்கு நாம் ஒரு பாடலோட இந்த விஷயங்களை பேசலாம் அப்படின்னு இருக்கோம். அது என்ன பாடல் அப்படின்னாக்க, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் நம்ம திருப்பரங்குன்றம், மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், 6 படை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தில் இவ்வளவு காலமாக மக்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் தற்பொழுது ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்பதை பற்றி நிறைய ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, சமூக வலைத்தளங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி நாம் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் தாமதமானாலும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுவது நம்மளுடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை, அந்த திருப்பரங்குன்றம் மலையின் கீழ்ப்பகுதியில் முருகன் இருக்கிறாரு. மலையின் மேல் பகுதியில் ஒரு பக்கம் விநாயகர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் காசி விஸ்வநாதர் இருக்கிறார். இவர்களுக்கு இடையில் நடுப்பகுதியில் சிக்கந்தர் தர்கா என்ற ஒன்று இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளாக அந்த இடத்தில் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லப்படுது. அதில் என்னப்பா பிரச்சனை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஏற்கனவே அது 500 ஆண்டுகள் அங்கே தான் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் மக்களுக்கு இடையில் ஏற்பட்டதாக ஒன்றும் வரலாறுகள் இல்லை. ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது கோர்ட்டு மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கு. மற்றபடி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னாக்க, பொதுவாகவே இந்த தர்காக்களில் கந்திரி கொடுப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு சம்பவம். அப்படி கந்திரி கொடுக்க சென்ற ஒரு சிலரை தடுத்து நிறுத்தியதால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அந்த தர்காவுக்கு கந்திரி கொடுக்க போன ஒரு 4 பேரை தடுத்து நிறுத்திய காவல்துறை RDO என்பவர் தான் தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. இல்லை சார், நாங்கள் பல வருடங்களாக இங்கே போய்கிட்டு இருக்கோம், எப்போவுமே இது போல் நாங்கள் மேலே கெடா வெட்டி சமைச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் பகிர்வது எங்களுடைய வழக்கமாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் திடீர்னு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும் பொழுது அவர் வாய்மொழியாக உத்தரவிட்டிருக்கிறார். அரசு கெஜெட்டில் அந்த மாதிரி எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலை. ஆனால் அவர் வாய்மொழியாக என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அதெல்லாம் தடை செய்யப்பட்டுருச்சு, ஆகையினால நீங்கள் வெட்டக்கூடாது, ஆடோ கோழியோ எதுவும் வெட்டக்கூடாது, குறிப்பாக அசைவம் அங்கே கொண்டு போய் சாப்பிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அந்த பிரச்சனையை தொடங்குறாங்க. அந்த RDO தொடங்கிவிட்ட பிரச்சனை இன்றைக்கி நம்ம ராஜா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய RSS சங்கிகளை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த பகுதியில் வரவழைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை, பல ஆயிரக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசிய விஷயங்கள் தான் ரொம்ப ஹைலைட் ஆனது. ஏன்னாக்க தமிழ்நாட்டில் பாஜகவும் RSSம் பலதரப்பட்ட முயற்சிகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதற்காக இந்த முயற்சிகள் செய்யப்படுது அப்படின்னாக்க, பாஜக RSSஐ பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல பகுதிகளில் மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பிரித்து இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின் என்கின்ற அடிப்படையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் தன்னுடைய ஓட்டு வங்கிகளாகவும் மாற்றிக்கொள்வதை அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய முதல் துவக்கம் என்பது எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னா, குஜராத்தில் தான் முதல்ல துவங்கப்பட்டது. அதன் பிறகு அது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு சொல்லிட்டு பல மாநிலங்களுக்கு பற்றி பரவி
இன்றைக்கி பெரும்பாலான மாநிலங்களில் பாஜகவினுடைய ஆட்சி என்பது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அதை செய்து காட்ட முடியவில்லை, அதை செய்து இங்கு ஜெயிக்கவும் முடியவில்லை. அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த திருப்பரங்குன்றம் கோவிலினுடைய ஒரு பிரச்சனை, குறிப்பாக அந்த மசூதியினுடைய பிரச்சனை. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அயோத்தியினுடைய தொடக்கம் தான் இந்த சிக்கந்தர் தர்காவை அகற்றுவது என்கின்ற அடிப்படையில் எச்சராஜா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. நாம் எல்லாமே முதல்ல சீமானை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். சீமான் பெரியாரை அவதூறாக பேசிவிட்டார் என்கின்ற அடிப்படையில் அவருடைய ஒட்டுமொத்த வரலாறையும் வெளியில் கொண்டு வந்து அவரை ஒன்றுமே இல்லாத ஒரு டம்மி பீஸாக மாற்றிவிட்டோம் தமிழ்நாட்டில். அதற்கு அடுத்தபடியாக இப்போ அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய சூழலில் இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வராங்க, திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனையை எடுத்துகிட்டு வராங்க. இந்து முஸ்லீம்களுக்கு இடையிலான பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் அங்கே நடக்கவே இல்லை. குறிப்பாக அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்து மக்களோ முஸ்லீம் மக்களோ கிறிஸ்தவ மக்களோ அவர்களுக்கிடையில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவிக்கொண்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் எடுத்த பேட்டியின் மூலமாக இதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், திருப்பரங்குன்றத்திற்கு ஆபத்து, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஆபத்து, இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்கின்ற அடிப்படையில் இவர்களுடைய போராட்டம் பிரச்சாரம் என்பதெல்லாம் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் இவர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ இவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் முதன்மையான பணி. இரண்டாவதாக தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எக்காரணம் கொண்டும் நுழைய விடக்கூடாது. அப்படி மீறி நுழைய விட்டால் தமிழக மக்கள் நிம்மதி இழந்து தற்குறிகளாக மாறிவிடுவார்கள் என்கின்ற ஒரு இரண்டாவது கொள்கையவும் முன்வைத்து தான் அவர்கள் மக்கள் மத்தியிலும் பிரச்சாரம் செய்தார்கள். அதன் அடிப்படையில் ஓட்டு வாங்கி வென்று இப்போ பெரும்பாலான எம்பிக்களை கொண்ட ஒரு எதிர்க்கட்சியாகவும் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க.